पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 989வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இதுவும் ஸ்ரீசூக்தத்திலே உள்ள தொடரை வைத்து தான் அமைகிறது. அஸ்வபூர்வாம் ரத மத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினி என்று ஸ்ரீசூக்தம். அங்கே உள்ள ஹஸ்திநாத பிரபோதினி என்பதை வைத்துக்கொண்டு வேதவியாச பகவான் வேதங்களை வகுத்து கொடுத்த வேதவியாசர் இந்த 989வது திருநாமத்தை அமைத்தார், ஹஸ்திநாத பிரபோதினி என்று. இதற்கு என்ன பொருள்? ஹஸ்தி என்றால் யானை, நாதம் என்றால் யானையின் பிளிரல். யானையின் பிளிரல் கேட்டு எழுந்திருப்பவள் ஹஸ்திநாத பிரபோதினி. நாமெல்லாம் வீட்டில் ஒருத்தர் ஒன்று கேட்டு எழுந்துக்கிறாங்க. தபக் அப்படின்னு பால் பாக்கெட் போடுற சத்தத்தை கேட்டு எழுந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வாசல் தெளிக்கிற சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் வாசல் பெருக்கிற சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பாங்க. இப்படி அவர்கள் ஒரு ஒலியை கேட்டு எழுந்துக்கிறார். இன்னும் சில பேர் அலாரம் அடிக்கிற ஒலியை கேட்டு. ஆனால் நமது லக்ஷ்மி தேவி யானையின் பிடிரல் கேட்டு எழுந்திருப்பாளாம். யானையின் பிடிரல்னால் வீட்டில் யானை கட்டியிருக்கணும். எங்கே யானை கட்ட முடியும்? ஐஸ்வர்யம் வந்தால் தானே யானையை வச்சு யானையை கட்டி யார் தீனி போடுறது? யானையை கட்டி மேய்க்கிறதுக்கு எவ்வளோ செல்வம் வேணும். அதில் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல நிச்சயம் செல்வம் இருக்கும். செல்வம் இருக்கிற இடம் லக்ஷ்மி இடம். அதனால் அந்த யானையின் பிடிரல் கேட்டு விழித்திருப்பவள் என்ற அடிப்படையில் ஹஸ்திநாத பிரபோதினி என்று அவளுக்கு பெயர். ஆனால் திருத்தகப்பனார் ஹஸ்தி என்று அந்த எம்பெருமான் வரதராஜ பெருமான் இருக்கக்கூடிய திருமலைக்கே ஹஸ்திமலை என்று பெயர், யானமலைன்னு பேர். அந்த யானைமலை மீது வேழமலை நாயகனாக வீற்றிருக்கிறான் வரதராஜ பெருமான். ஆகையினால் அந்த யானை மலை இருக்கே, அந்த யானை மலையில் அவனை பகவானை பார்த்து கொண்டு எதிர்க்கா மகாதேவியாக பெருந்தேவி தாயார். அந்த யானை மலையில் எழுப்பக்கூடிய சப்தங்களை கேட்டு பிராட்டி எழுந்திருக்கிறாள் என்று ஹஸ்திநாத பிரபோதினி என்பதற்கு இன்னொரு விளக்கம் கொடுத்து ரசித்தார். யானை மலையே யானைன்னு சொல்கிறது சம்ஸ்கிருத இலக்கியத்தில் வழக்கமாக இருக்குது. கரீஷ ஹஸ்தீஷ என்றே பகவானை கூப்பிடுகிறார்கள். யானை தலைவனே அப்படின்னா யானை மலை தலைவனே என்பதை சுருக்கி யானை தலைவனேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொருளாக ரசித்தார். ஆனால் இன்னொரு பொருள் இருக்குது. அந்த ஹஸ்திநாதன் ஹஸ்தி என்று திருக்கச்சிரம்பிகளுக்கு பெயர். திருக்கச்சிரம்பிகள் என்கிற தொண்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆளவந்தாருடைய சீடர். பூந்தமல்லியில் இப்போ இருக்க பூந்தமல்லி பூவிருந்தவல்லி என்று அந்த காலத்தில் பெயர். அது சுருங்கி பூந்தமல்லி ஆயிடுது. அந்த பூந்தமல்லியில் பெரிய வணிகருக்கு பிள்ளையாக பிறந்தார். அப்பேற்பட்ட அவர் காஞ்சி வரதராஜ பெருமான்ட்டு ரொம்ப ஈடுபாடு வச்சுருந்தார். தன் குல பிஸ்னஸ் எல்லாம் கவனிக்கலை. வரதன் வரத பிரபுன்னு போவார். அந்த வரதராஜ பெருமானுக்கு காஞ்சிபுரத்தில் வெகை ஜாஸ்தியாம். வேள்வி தீயிலிருந்து வந்தவன் பெருமான் என்று வரலாறு. பிரம்மா செய்த அஸ்வமேத யாக தீயிலிருந்து வந்தவன். அதனால் அவருடைய முகத்தில் கூட கொப்பளங்கள் இருக்கிறத பார்க்குறோம். தீப்புண்கள்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட வரதராஜ பெருமாள் இப்படி தீயிலிருந்து வந்தவர் வெகை மிகுந்த காஞ்சியில் இருக்கார். அவருக்கு தீப்புண் ஆறுவதற்கும் வெகை தாக்காமல் இருப்பதற்கும் விசிறி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த திருக்கச்சிரமிகள் விசிறிக்கொண்டே இருப்பார் பெருமானுக்கு. திருவாலவட்டம்னு அது அழகாக சொல்வார்கள் மரபில். திருவாலவட்டம்னா விசிறின்னு அர்த்தம். அந்த திருவாலவட்டத்தை வைத்து எம்பெருமானுக்கு விசிறுவார். அது உயர்ந்த பணி. எப்பவும் காஞ்சிபுரத்தில் போனால் அன்பர்களுக்கு பட்டர்கள் செய்யக்கூடிய அனுகிரகம் என்னென்னா, கையிலே கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்து ஒரு விசிறி எடுத்து கொஞ்சம் நாள் விசிறுங்கள்னு சொல்லுவாள் வரதராஜ பெருமாளுக்கு. அது ரொம்ப பெரிய பணியாக. ஹம்ச சந்தேசம் என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு அழகான காப்பியத்தை வரைந்தார். ஆஞ்சநேயர் சீதையை அசோகவரத்தில் பார்த்து திரும்பி ராமனை வணங்கி செய்தியை சொல்லிட்டார். அப்போ அதுக்கு பதில் மெசேஜ் கொடுக்கணும் இல்லையோ. மறுபடியும் ஆஞ்சநேயர் அனுப்ப வேண்டாம் என்று ஒரு அன்னத்தை ராமன் தூது விட்டதாக ஒரு அழகான கற்பனை செய்து அந்த அன்னம் அங்கிருந்து, அதாவது கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி லங்கை போக வேண்டிய பாதையை ராமனை அடையாளம் சொல்வதாகவும் வைக்கிறார்.